பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். வள்ளலாருக்கு வயசு 7 இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சரி, சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம். தம்பியை கூப்பிட்டு போக சொன்னார். தம்பி ராமலிங்கம் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு சொல்லிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சார். வயசு 7 ராமலிங்கத்துக்கு. அங்கே போனார். செட்டியார் கேட்குறாரு, எங்கேயா உங்கள் அண்ணன் வரலையா? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலுங்க, என்னை வர சொன்னார். அவர் கோவம் வந்துருச்சு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா முன்கூட்டியே சொல்கிறது இல்லையா, நான் வேற ஏற்பாடு பண்ணுவேனேன்னார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு மாணிக்கவாசர் பாடிய திருவாசகத்தில் சொல்லக்கூடிய வரி. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வயசு கூடி இருக்குங்கிறா மட்டும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாதான். வயசு கூடி என்ன பண்ணி அடிப்படை புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அது போகாதில்ல. அதான் கல்வி சொன்னா நமக்கு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். சுடுகாடு மட்டும் தொட்டில் பழக்கம். அதனால கோவப்பட்டாரு. அவர் கேட்டார், காய்ச்சல் என்னையா, கடிதம் போட்டா வீட்டுக்கு வரும், 1 வாரத்துக்கு முன்னால் உங்களுக்கு சொல்கிறதுக்குன்னாரு. சரி வந்த வேலையை பாருங்கன்னார். வள்ளலார் சொன்னது. வள்ளலார் என்ன பண்ணார், பெரிய புராணம் படிக்கவான்னு கேட்டார். 7 வயசு. பெரிய புராணம் படித்து முடிச்சோன்னு கேட்டார் செட்டியார், ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வாங்க, உங்க அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னார். நிலைமை எப்படி ஆகி போச்சு பாருங்க. வள்ளலார்கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் வல்லேன்னு கோவப்பட்ட அவரு அண்ணனை வர வேண்டான்னு சொல்றீங்களா ஆகிப்போச்சு. ஆனாலும் பாருங்க, நடந்தே வந்த வள்ளலார சாரட்டு வண்டி கட்டி அதுல ஏற்றி அனுப்பிச்சாரு செட்டியாரு. சும்மா அனுப்பல. அந்த காலத்துல ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி ஒரு மூட்டை கட்டி அவரோட கூட அனுப்புனாராம். ஒரு சாக்குல கட்டுற அளவுக்கு பணம் இருந்திருக்கு பாருங்க, நினைச்சு பாருங்க. ஆனாலும் அவரு போற வழியில அந்த ஒரு மூட்டை பணத்தையும் தூக்கி பாலும் கிணத்துல போட்டு போயிட்டார். ஆசை இல்லை பணத்து மேல. பற்றற்ற ஞானியாக 7 வயதுல மாறிட்டார். அப்படின்னா திருவருள் உணர்த்தணும். சாக்கில் இருந்த பணத்தை கிணத்துல தூக்கி போட்டார் அவரு. இன்னைக்கு நாட்டில் பணம் வச்சிருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா தூக்கி அங்கங்கே போடுறேன். எங்கெங்கே போடுறேன் இல்லை தெரியல. ஆற்றுல போடுறேன், குளத்துல போடுறேன், மண்ணை வெட்டி புதைக்கிறேன், நெருப்பு வச்சு கொளுத்துறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க முடியல. வள்ளலார் ஒரு நாள் திண்ணையில படுத்துருக்காரு. ஒரு களவாணி பைய ஒடியாந்து சரி இப்படியே மெதுவா உட்கார்ந்து ஒரு காதுல கிடந்த கடுக்கனை கலட்டி இருக்கிறார். கலட்டும் போது முழிச்சுக்கிட்டாரு. சரி, முழிச்சவர் எந்திரிக்கல. சரியதை இல்லாதவன் வெளியவன் கழட்டிட்டு போறான்னு படுத்துருக்காரு. ஒரு கடுக்கனை கலட்டினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஒரு கடுக்கனை கொண்டு போய் என்ன பண்ண போறேன், இன்னொரு கடுக்க இந்த பக்கம் இருக்க, அதையும் கொடுக்கணுமே நினைச்சு தூக்கத்துல புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். இப்ப கலட்டின களவாணி பேருக்கு புத்தி வந்துருச்சு. ஐயோ, இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு அப்படின்னு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சான். வள்ளலார் எந்திரிச்சு, யாருப்பா நீ, ஏங்க உட்கார்ந்து அழுகிறேன்னு கேட்டார். ஐயா, உங்க காதுல கடந்த கடுக்கனை கலட்ட வந்த களவாணி பையனா, ஆனா ஒரு கடுக்கனை கலட்டின போது மறுகடுக்கனையும் கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு பாருங்க. அந்த இடத்துல நான் மாறிட்டேன், இனிமே இந்த தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஐயான்னா. வள்ளலார் சொன்னார், நான் மன்னிக்கப்படாதுப்பா, நீ தான் என்னை மன்னிக்கணும்னாரு வள்ளலார். என்ன பதறி போனேன், நான் களவாணி போய் எப்படி அவங்கள மன்னிப்பேன்? ஆமாப்பா, நீ தான் மன்னிக்கணும். இவ்வளவு நாளா என் காதுல அந்த கடுக்கன் இருந்ததை நானே மறந்துட்டேன். ஆனாலும் இந்த கடுக்கன் உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால நீ தான் என்னை மன்னிக்கணும்னார். இந்த மனசு யாருக்கு வரும்? வருமா? நினைச்சு பார்த்தாலும் முடியுமா? கற்பனையா கூட பண்ணி பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த பூமி வடலூர்ல தான் வள்ளலாருடைய சத்திய தர்மசாலை தைப்பூச திருநாளிலே நின்று நடந்து கொண்டே இருக்க. அவர் ஏற்றிய விளக்கு அடுப்பு அணையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. பசி அப்படி போக்கணும்னு. அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த பூமியில வயலுக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டுறேன். நாட்டில் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. சோறு இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லா பேரும் சோத்தனிட்டு தான் வாழணும். ஆனா அதிகாரிகளா வந்துட்டா பதவிங்கிற ஒரு தைரியத்துல எதை வேணாலும் செய்யறதா. அடுத்த மாசம் அறுக்க வேண்டிய வயலுக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டுற அளவுக்கு அவங்க தலையில இடி விழுக. நீதிபதி தண்டபாணி சொல்றார், அது நிலக்கரியை தின்னுட்டு வாழ முடியாது, சோறு தின்னு தாயா வாழணும்னு. என்ன சொல்லியும் சில பேருக்கு புத்தி வராதுங்க. என்ன செய்ய? அப்படி இருக்கு உலகம்.